மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கே திறந்தாலும் ஒரே பொய்யான செய்திகள், ஏகப்பட்ட அவதூறை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சொன்ன பொய்யெல்லாம் இப்போ வெளில வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னாங்களோ வெளில வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் பவரை கரெக்ட் பண்ணி விட்றது அப்படிங்கிற ஆட்களையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் வெளில வந்துருச்சு. என்ன சார் நடக்குது? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புயலை கிளப்புனாங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுனது, டிவிக்கு கட்சியை அழிக்கணும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் உட்காண்டாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே அந்த ஆட்சியை இறக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் போட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர்கள் தான் பேசுகிறது. பார்க்க போனால் அவர்கள் சார்பாக ஒரு குரூப் இறக்கி விட்டாங்க. எல்லா கட்சியிலுமே சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக, இந்த போதைப் பொருள், அதாவது என்னென்னா அந்த போதைப் பொருளை வாங்குறது, விற்கிறது, இங்கே கடத்தல் பண்ணுறது அப்படின்னு ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்கு. அது எங்கேருந்து இயங்கிட்டு இருக்கு. அவர் பேர் ஜான் பிரிட்டோ. அந்த ஜான் பிரிட்டோ யாருன்னா, இப்போ ஈடி அவங்க பேரெல்லாம் விட்டு ஒரு என்கொயரியில் போகிறது மாதிரி இருக்குது. அந்த செய்தி வந்த உடனேயே இங்கே யூடியூப்பில் இருக்கிற 2 பிரபலமானவர்களும் இந்த ஜான் பிரிட்டோ யார், தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்சி அமைப்பில் இருக்கிறவங்க, அந்த குரூப் தான் போதைப் பொருள் கடத்துறதுக்கு உடந்தையாக இருக்காங்க, இன்னும் மேற்கொண்டு அந்த கலாச்சாரத்தை வெளிநாட்டுக்கெல்லாம் விற்கணும்னு சொல்லி பரபரப்பாக பேசுகிறது மாதிரி ஒரு தகவலை ஜான் பிரிட்டோங்கிற வச்சுட்டு பேசும்போது, யார் அப்படின்னா, இப்போ அமைச்சராக டிவிகேயினுடைய ஆட்சியில் இருக்கிற பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கிற ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபோட அம்மாவுடைய சகோதரர் ஜான் பிரிட்டோ. அவர் தான் போதைப் பொருள் கடத்தல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவருக்கு உறுதுணையாக தான் நம்ம ஆதவ அர்ஜுனா நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது டிவிகேயினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி மாநாடு போட்டது, செலவு பண்ணது எல்லாமே பார்த்தா அவருடைய பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணி கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்போ இன்னும் இந்த போதை கலாச்சாரத்தை அதிகப்படுத்துறது மாதிரி ஒரு செய்தி வருன்றது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி 2 பேர் தான் பேசி ஆரம்பித்தாங்க. போனால் அடுத்து வரிசையாக குபு 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 குபுன்னு அப்படி இந்த புரிசல் மாதிரி பேசும்போது 51 பேர் இந்த செய்தியை பரபரப்பாக பேசுகிறாங்க. இது எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருக்குது. என்னடா இது, ஆதவ அர்ஜுனருடைய மாமியாருடைய சகோதரர் ஜான் பிரிட்டோ, அவர் போதைடலாம் அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா, யார் அந்த ஜான் பிரிட்டோன்னு சொன்னாங்களோ அந்த ஜான் பிரிட்டோ நேராக வெளியில் வர்றார். வெளியில் இப்போ அவர் நான் தான் ஜான் பிரிட்டோன்னு சொல்லி மீடியா சந்திக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. என்னடா போதைப் பொருள் கடத்துகிற ஜான் பிரிட்டோ நேரடியாக வந்துட்டார் அப்படின்னு பார்க்க போனால், அந்த ஜான் பிரிட்டோ ஒரு விஷயத்த பேசுகிறாரு. இப்படி ஒரு பொய்யான தகவலை பரப்பி என்னுடைய குடும்பத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, என்னுடைய பசங்க கேள்வி கேட்குறாங்க, என் மனைவி கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை உருவாக்கிட்டாங்க, நான் உண்டு என் வேலை உண்டு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஜான் பிரிட்டோங்கிறது நான் யார் அப்படின்னா, அவங்களுடைய சிஸ்டர் பேர் லீமாரை சொல்கிறாங்க, அவங்களுடைய மருமக தான் ஆதவ அர்ஜுனான்னு சொல்கிறாங்க எல்லாம். என்னுடைய வியாபாரத்தில் நான் என்னுடைய பாதையை பார்த்து நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ அவர் ஒரு கட்சியிலேயே ஒரு நிர்வாகத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளாக ஐடி விங்கி வச்சுக்கிட்டு நிறைய பேர் தேவையெல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தலாமல் டிவிகேடைய கட்சியில் இருக்கிற அந்த அமைச்சர் ஆதவையும் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்கள் எதை வேணாலும் பார்த்து இங்கே பேசிங்க, என்னையே வம்புக்கு இழுக்கிறீங்க. அந்த போதைப் பொருள் கடத்தல் முன்னாடி ஜான் பிரிட்டோ வேற, இந்த ஜான் பிரிட்டோ வேற. நான் கேட்குறேன், ஒருத்தர் உலகத்தில் ஒரு பேரில் தான் இருப்பாங்களா? திருப்பதி சாமின்னு 1,00,000 பேர் இருப்பான், குப்பன்னு ஒரு 1000 பேர் இருப்பாங்க, சுப்பன்னு 2000 பேர் இருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பேர் உள்ளவங்க இவங்க இருக்கிறான்னா, பேசும்போது ஜான் பிரிட்டோ யார், அவர் எங்கே இருக்கார், இந்த ஜான் பிரிட்டோ யார் அப்படிங்கிறது எடுக்க வேணாம். ஒரு பிஸ்னஸ் மேன் இந்த ஜான் பிரிட்டோ, லீமராஸோடைய சகோதரர், அது கூட தெரியாதா? அப்போது இவர்கள் பேசுகிற ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியிலுமே இருக்கிறவர்கள் ஒரே பார்வையில் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ அவர்களை ஒரு டார்கெட் கொடுத்து நீங்கள் இதை மக்கள் மத்தியில் செய்தியை பரப்புங்க. அப்போ மக்கள் மத்தியில் போதைப் பொருள் ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க போதைப் பொருள் விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு கேங்காக இருக்காங்களா? லாட்ரின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் பேசுகிறாங்க, இந்த பக்கம் இப்போ புதுசாக போதையை கிளப்புவோம், போதைப் பொருள் விற்கிற குரூப்னு கிளப்புவோம்னு சொல்லி ஒரு சில பேர் முக்கியமான கட்சிகள் சொல்லி இவர்களுடைய பேச்சு இருக்குது. இங்கே இது சம்மந்தமாக பேச போனோம்னா, இதுக்கு பிறகு யாருங்கிறது தெரிய வரும்போது 51 பேர் மேலே போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து 51 பேர் சார்ட்டையும் கையில் கொடுத்துட்டார். இமிடியேட்டாக அவதூறு வழக்கில் போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறத ஒரு தடவை யார் சொல்லி பேசினாலுமே ஜான் பிரிட்டோ யார், ஏன்னா ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பேசும்போது அது நடுநிலையாக பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. இது நடுநிலையே இல்லை, ஒரு தரப்பு சொல்லி ஒரு தரப்பு நம்ம பேசுகிற விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. ஸோ இந்த செய்தி வரும்போது தான் இங்கே இவர்கள் பேசியே மக்கள் மத்தியில் வீணாக போயிடுச்சு.
மக்களுடைய அந்த வெறுப்பை சம்பாரிச்சாச்சு. இப்போ தேவையில்லாமல் புதுசாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் விஜயோட கவனத்துக்கு இது போயிருக்கு, முதலமைச்சர் கவனத்துக்கு. அவர் பேசாமல் நிறைய விஷயங்களை செயல்படுத்தி காமிச்சிட்டு போயிட்டுருக்கார். இப்போ இந்த போதைப் பொருள் ஜான் பிரோட்டை யாருன்னு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் வந்து சோசியல் மீடியா 51 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கருத்து சுதந்திரம் இல்லையான்னு கேள்வி கேட்குறேன். எதுங்க இது கருத்து சுதந்திரம்? ஒரு அசிங்கமாக, ஆபாசமாக, அருவருப்பாக பேசுகிறதா கருத்து சுதந்திரமா? நீங்கள் அரசியல் சம்மந்தம் விமர்சனம் பண்ணுங்க. கட்சி எப்படி நடப்பது, அரசு எப்படி செயல்படுது அதை விமர்சனம் பண்ணுங்க. மக்களுக்கு என்ன தேவை அதை பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. தனிப்பட்ட முறையில் வந்து நடிகைகளை பற்றி பேசுறது, இப்படி வந்து குறிப்பிட்ட நபரை வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் மத்தியில் அவதூறாக பேசி நம்ப வைக்கிறது, இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமே கிடையாது. இது வந்து அவதூறு கருத்துக்கள் அவங்க பரப்புறதா தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் போகும்போது பார்த்தா இன்னொரு இந்த கேபிள் டிவியில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு 2-3 நாளாக. முக்கியமாக ஒரு 3 சேனலில் வந்து தடை செய்யப்பட்டாங்க, சேனல் ஒளிபரப்பு இல்லை அப்படின்னு டப்புன்னு பேசுறது. அது என்ன விஷயம் என்ன விளக்குன்னு எடுத்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. அதற்கு விளக்கு வந்து அரசு கேபிள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் கோளாறு ப்ராப்ளம்னால அந்த 3 சேனல் ஒளிபரப்புறப்பில் வந்து சில தடைகள் ஏற்பட்டிருக்கு, அது சரி செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அந்த 3 சேனலுக்குள்ள நிர்வாகமே வந்து இதுதான் சொல்லுது, டெக்னிக்கல் கோளாறுலாம் வரலைங்க, சம்மந்தப்பட்டவர்களே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பெரிய பெரிய சாதாரண ஆட்கள் பேசுகிறாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் இதை போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. கருத்து சுதந்திரம் இல்லையா, சேனலை தடை பண்ணிட்டாங்க. சில செட்டப் பாக்ஸில் வருது, சில செட்டப் பாக்ஸில் வரல, வராத கட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ யார் எந்தெந்த துறையில் முன்ன இருந்த ஒரு லிஸ்ட்டில் எல்லாமே இருக்காங்க. பட் அதான் சொல்லிக்கிறேன், நீ ஆட்சி மாறிச்சு அப்படின்னா அந்த ஆட்சிக்கு தான் நியமனம் நடக்கணும். பழைய இதுக்கே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தவறுகள் நிறைய நடக்கும். இப்போ அடுத்த ஒரு மேட்டருக்கு இபி பிரச்சனைக்கு ஒன்று வர்றேன். ஸோ இப்போ அந்த கேபிள் மேட்டரில் இப்போ ஓரளவு அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது, சம்மந்த நிர்மாயமே ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் கடத்துறது, போதைப் பொருள் சம்மந்தம் பேசுறது, இந்த ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசும்போது அது வந்து மக்கள் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு புரியும். இவ்வளோ 33 நாள் ஆச்சு இது சம்மந்தம் அவ்வளோ விஷயங்கள் நடக்கிறத பேசவே இல்லைன்னா தனிப்பட்ட முறையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போது அந்த மக்கள் வந்து ஏற்கனவே பேசி தான் ஓட்டு வங்கியில் குறைஞ்சி போச்சு, பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. மேற்கொண்டும் பேசின்னா அந்த இருக்கிற ஓட்டையும் கம்மி பண்ணி பர்சன்டேஜையும் கம்மி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பேச விட்டு பார்க்கும்போது தான் இங்கே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். பொய்யான ஒரு செய்தியை பரப்புறது மக்கள் மத்தியில் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல சார். கடந்த ஆட்சியில் வந்து பல பேர் தாக்கப்பட்டாங்க. இந்த ஒரு செய்தி நிறுவனம் இருக்குல்ல, அந்த செய்தி நிறுவனம் வந்து கல்குவாரியில் போகும்போது அடித்து மண்டையெல்லாம் உடைச்சாங்க. அதை பற்றி யாருமே கேட்கல, பார்த்துருக்கீங்களா? அப்போது வந்து இவங்களுக்கெல்லாம் பறிபோகலை, ஊடக சுதந்திரம் பறிபோகலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிடுவாங்க, வீட்டிலேருந்து கூட்டு போய் படம் பார்க்க வைப்பாங்க, அப்புறம் கொலுசெல்லாம் கொடுத்தாங்க. இதை வந்து வீடியோ எடுத்தது அந்த செய்தி நிறுவனம். அந்த நிறுவனம் செய்தி நிறுவனம் வந்து இந்த கொலுசு கொடுத்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி வெளில விடுறாங்க. வெளியில் விட்டு மக்கள்கிட்ட வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. வெளிச்சம் போட்டு காட்டும்போது தெரிய வருது, ஓ இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது சம்மந்தம் பார்க்கும்போது அந்த செய்தி நிறுவனத்துக்கே சில நிறையா அந்த ஒயர்லாம் பிடுங்கினது, கட் பண்ணது, அவர்கள் மேலே நிறைய பிரச்சனைகள் உருவாக்கின விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. அப்போ இவர்களுக்கு ஒன்று அது எப்படிங்க நியாயமாக இருக்கும்? அந்த அப்போ இருந்த மக்கள் வந்து யதார்த்தம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறது பூரா 2K கிட்ஸு, ஜென்ஸு கிட்ஸு, பூரா இளைஞர்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த சிங்கப்பெண்ணில் வந்து அந்த பாடல் ஒளிபரப்புறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கிளப்புனாங்க. உடனே கட் பண்ணி இன்னொரு விஷயத்தை போடுறாங்க. அங்கே முன்னாள் முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கலை நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு வந்து பிரபலமான படத்துலேருந்து ஒரு சாங் ஒளிபரப்புது. பாட்டே உள்ளூர்வே டான்ஸ் நடக்குது. இங்கேயாவது அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக கொண்டு போகிறாங்க. கம்பேரிசன் பண்ணணும், தப்பு இல்லை, பட் நியாயமான இருக்கும். மக்கள் இதை வந்து மக்கள் மேல் முட்டாளாக வந்து எந்த மக்களுமே இல்லைங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். கடந்த முறை இருந்தாங்க, இந்த முறை இனிமேல் கிடையாது அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. நம்ம என்ன பொய் சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கிறது கிடையாது. 3வது நாளே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க சார். நீங்கள் இப்போ முன்ன பல விஷயங்கள் மறைச்சிங்க, மக்கள்கிட்ட சொன்னீங்க, நம்புனாங்க, அரசியல் தெரியாமல் இருந்தது, இவர்களுக்கு போயிட்டாங்க சார். இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் அரசியல் பேசுகிறாங்க, அரசியல் தெரியுது அவர்களுக்கு. இவங்க பின்னாடி வந்து யார் ஒளிஞ்சிருக்காங்கன்றது தெரியும், எல்லாமே தெரியுது. நீங்கள் பேசுகிறத பேசிட்டு போனீங்கன்னா நீங்கள் பேசின விஷயத்துக்கு உடனடியாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறாங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பரபரப்பாக இருக்குங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டு பண்ணீங்க. அந்த ரீல்ஸ்னால தான் மக்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் வெளிச்சம் போட்டு தெரிய வருது.
அதாவது இந்த அவதூறு பேசுகிறாங்கல்ல, நீங்கள் பேசலை, உங்கள் பின்னாடி இருந்து வேற ஒரு குரலை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கிறத தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் நடுநிலையாக பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. கீழே கமெண்ட் செக்ஷன் போய் படித்து பாருங்கள். நீங்கள் பேசுகிறது எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த இடத்து மூலியமாக பேச வைக்கிறாங்கிறத ரொம்ப க்ளீனாகவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த ஊடக சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் வந்து இதுமாதிரி பெண்களையும் குழந்தைகளையும் ஆபாசமாக பேசுபவர்களுக்கு நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. பாருங்கள், குரல் விலையை நெரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இபியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொறுப்பேற்றதுலேருந்தே தொடர்ந்து கரண்ட்டு போகுதுன்னா அப்போ நீங்கள் கவனிச்சிக்கணும் பின்னாடி எவன் இருக்கான்னு. இப்போ இந்த சிசிடிவியோட கையும் குளமாக மாட்டிக்கிட்டாங்க. எப்படி இதில் போய் பேசி மாட்டிக்கிட்டாங்க, அதே மாதிரி இப்போ இதுலேயும் கையும் குளமாக மாட்டியிருக்கான்னு சொல்கிறீங்க சார்? இப்போ தொடர்ந்து இப்போ 2 வாரமாக அந்த பிரச்சனை நடக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நடக்கவே இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ராத்திரியில் மின்வெட்டு பண்ணுறீங்கல்ல, பிரச்சனை வருதுல்ல, ஏன் பகலில் பண்ண வேண்டியதானே? ஏன் பகல் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ யாரையோ ஒரு கேங்கை அனுப்பிச்சி விட்டு இந்த ஃபீஸ் கேரி திருடுறது, அது சிசிடிவி வந்து ஒருத்தர் பைக்கில் வந்து இறங்குறது, க்ளவுஸை போட்டு எடுத்துகிட்டு போகிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். சாதாரணமாக ஃபீஸ் கேரை பிடுங்க முடியாது, தெரியாதனமாக கை வச்சாலும் அடிச்சு தூக்கி எறிஞ்சிடும். நம்ம வீட்டுக்குள்ளே ஃபீஸ் கேரி நைட் கரண்ட்டு போனாலும் இந்த பட்டனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கே பயப்படுறோம். அந்த கரண்ட்டு தொட்டால் சொல்லி முடிஞ்சிடும். பட் மிகுந்த அனுபவம் வாய்ந்த நபர்களை மட்டுமே போய் இந்த பிரச்சனைகள் உள்ளே விட்றாங்க. ஃபீஸ் கேரி திருடுறது இப்போ புதுசாக வந்துருக்கு. முதல்ல செயின் திருடனவன், பப்ளிக்கில் திருடனவன் பார்த்தோம்னா இப்போ புதுசாக ஃபீஸ் திருடனாக மாறுறான். இது என்ன கொடுமையாக இருக்குங்க. பட் இங்கே என்ன ஒரே சொல்லிக்கிறோம்னா, நடவடிக்கை ரொம்ப அதிகமாக பாய போகுது, அது உறுதியாக சொல்லிக்கிறேன். முதலமைச்சருடைய மிகப்பெரிய கவனத்தை கொண்டு போயாச்சு. மின்வெட்டு ரொம்ப முக்கியமானது, அதாவது கரண்ட்டு ரொம்ப முக்கியமானது. மின்வெட்டில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வரும்னு. இப்போ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் அவர்கள் வந்து இந்த விசாரணை கமிஷன் நேற்று பண்ணிட்டு இருக்கும்போது சொல்ல பார்த்தோம்னா, முக்கியமான 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அவர் மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்தவர்கள் ஏபியில். அப்போ இந்த 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதன் விளைவாக தான் அவர்கள் கீழே இருக்கிற மற்றவர்களுக்கெல்லாம் வந்து கீ கொடுக்கப்பட்டு, அப்போ நம்மளையே சஸ்பெண்ட் செய்துட்டாங்கல்ல, எப்படி கரண்ட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம், அங்கங்கே வேலையை கவனிங்கன்னு சொல்லி அவர்கள் கீழே இயங்கக்கூடியவர்கள் தான் இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்களில் ஆவடியில் அன்றைக்கெல்லாம் ஃபீஸ் கட்டிட்டு போனது, மின்வெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், வேளச்சேரி, சென்னையில் எல்லா இடங்களுமே ராத்திரி குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கட் பண்ணிடுறாங்க. முந்தானத்து காலை பார்த்தா அதிகாலை 3 மணிக்கு கட் பண்ணிட்டாங்க. 5 வரை கரண்ட் வரல, 2 மணி நேரம் கரண்ட் கிடையாது கோடம்பாக்கம் ஏரியாவில். இவ்வளோ பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் கவனத்துக்கு போயிடுச்சு, ரொம்ப ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இப்போ அமைச்சர் பக்கம் ஆக்ஷன் எடுக்கிறாரு, முதலமைச்சரே நேரடியாக களத்தில் இறங்க போகிறாராம். அந்த தகவல் வந்தாச்சு. டெல்லி வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சுருக்காங்க. அமைச்சரோட நேற்று வந்து ஃபுல்லாக முந்தானது போய் ஆய்வு நடத்தப்பட்ட தெரிஞ்சது. நிறையா போய் பல இடங்களில் போய் உட்காந்துட்டு ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே இவர்களை யார் அனுப்புறது? நிறைய குறிப்பிட்ட இடங்களில் கட்டாது. அப்படின்னா முக்கியமாக இந்த மடிப்பாக்கம் அருமாதை பார்த்தீங்கன்னா ஒயரை கட் பண்ணி விட்டாங்க. 11 இடங்களில் ப்ராப்ளம், கரண்ட் வரல. அதை உடனடியாக தகவல் அறிவிச்சு போய் திரும்பி ஒயரை போட சொல்லிட்டு 11 இடங்களுக்கு உடனடியாக நிர்மல்குமார் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அது சரி செய்யப்பட்டிருக்கு. பெரம்பூரில் 2 இடம் முக்கியமாக, ஏன்னா பெரம்பூர் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி, அங்கே 2 தொடர்ந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரம்பூரில் ஏற்கனவே ஒரு 15 முன்னாடி நிறைய இடத்துல கட் பண்ணி நைட் 2 மணி தகராறு பண்ணுறது தெரியும். பட் இங்கே கட் பண்ணி விட்டுட்டு பொதுமக்கள் ஒரு மெசேஜ் வேறு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ரோட்டில் வந்து பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணுங்க, அப்போ தான் புரியல கரண்ட் வராது. இவர்களே பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலாட்டுற கதை. இப்போ அவர்கள் வந்து கரண்ட் வரணுங்கிற நோக்கத்தோட ரோட்டில் வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணுறதை பார்க்கும்போது நிர்மல்குமார் சொல்கிறாங்க, திட்டமிட்டு சதி செய்யப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எங்களோட ஆக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்கும். சஸ்பெண்ட் செய்யப்படுறதில்ல, டிஸ்மிஸ் செய்யப்படுறதுக்கு ரொம்ப வேலைகள் போயிட்டுங்கிற அளவுக்கு தான் அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மின்வெட்டுங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்குதான் நான் சொல்லிக்கல சார். இதை மக்கள் கஷ்டப்படுறதை இவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு மின்வெட்டு போயிட்டே இருக்கு இப்போ. இதை பட் ஏதாவது ஒரு செயலில் இதை பண்ணி அதை பண்ணினா இது என்னென்னா ஒரு நல்ல மனசாட்சி மனசுள்ளவங்க வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடவே மாட்டாங்க. ரொம்ப ஏதாவது ஒன்று இறங்கி போய் அடித்து ஒரு விஷயத்த கமுத்தணும், கெட்ட பேருங்கிற நோக்கத்தோடு தான் இந்த விஷயங்கள் மின்வெட்டு நம்ம போகிறத பார்க்க முடிஞ்சது. இதை பட் பார்க்கலாம், இவங்களோட ஆக்ஷன் ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலையும் உடுமலைப்பேட்டில் இந்த அதனுடைய சிஸ்டம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு நிறைய இடங்களில் போனது மாதிரி நிர்மலுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ அங்கே வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது மாதிரி சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த வேகமாக இவர்கள் ஒவ்வொன்றா பண்ண ஒவ்வொரு வரியில் போய் எதை சரி செய்யலாம், மக்களை கஷ்டத்தை வந்து நிவர்த்தி பண்ணலாம், மின்வெட்டை குறைக்கணும், மின்வெட்டே வரக்கூடாது நோக்கத்தில் வந்து பல வழியில் போராடுறாங்க. ஒருத்தவங்க மக்கள் அதோட வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ தொந்தரவுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்கள். ஆனால் தொந்தரவுகள் வந்து நீடிக்காது, நிலைக்காது. மக்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்க போகுது.
டிவிக்கினுடைய அருமையான ஆட்சி போயிட்டுருக்குன்னு எல்லா பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னார்ல சார், ஒரு நடிகர் வந்து சொல்லியிருந்தார், அழுதுருப்பார். அவர் சொல்லியிருந்தார்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடலல்ல, நீங்கள் கதறுவீங்க, ரோட்டில் வந்து நிற்பீங்க, அழுவீங்க, அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும்னாரு. இதுதானே சார் அது? அவர் யார்? சத்யராஜ் தானங்க சொன்னது. நடிகர்னு சொல்லி அதான் தெரியும். நல்லா அனுபவிப்பீங்க விஷயம் தான். நல்லா அனுபவிப்பீங்கன்னா இதை தான் அவங்க ஆமாம், அவர் மறைமுகமாக சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து கட்சியில் இல்லை, இருந்தால் நான் தான் சொல்லி கூட சொல்லலாம். பட் அதான் சொல்கிறேன் இல்லையா, கஷ்டப்படுவீங்க, ஓட்டு போட்டிங்கல்ல, கத்துங்க, கதறுங்க, அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தா இது வந்து எப்படி பார்க்கறதுன்னா, ஒரு ஒரு விஷயம் வந்து நல்லா செயல்பட்டு போகுது அப்படின்னா நீங்கள் அதனுடைய குறைகள் நிறையில மக்களுக்கு சொன்னாதாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். பட் இப்படி வந்து பேசுறது, செயல்படுறது, மக்களுக்கு சாபம் விடுறதுன்னா சத்யராஜ் போன்ற ஒரு ஒரு என்ன சொல்ல நடிகர்னே வச்சுக்கல, மகா நடிகருக்கு வந்து இது வந்து அழகே இல்லைன்னு தான் சொல்லிக்கல விமர்சனம் நடக்குது. ஆனால் அவர் இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிட்டார்ல, நீங்கள் ஓட்டு போடல பாரு, நாங்கள் அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ரோட்டுக்கு வரீங்கன்னா நாங்கள் கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருவோம், நீ எப்படி இருந்தாலும் ரோட்டுக்கு வந்து அழுவாங்கிறத அவர் இன்டெரக்டாக டீகோட் பண்ணிட்டு போயிட்டார். ஆமாம், அதான் ரோட்டுக்கு வந்தாலும் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வேர்த்து ஊற்றும், தூங்க முடியாது, குழந்தாலும் அப்போ காற்று வாங்குறதுக்கு இந்த ரோட்டுக்கு வரணும். இது வந்து எப்படி சொல்ல தெரியல நினைக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த கவர்ச்சின்னு சொல்கிறாங்களே, அவங்களுடைய பார்வையில் எது கவர்ச்சின்னு எனக்கு தெரியல. நான் மக்கள் பார்வையில் என்ன தெரியுமா தெரியுது, நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்னங்க கவர்ச்சின்னு சொல்கிறாங்க. நானே கேட்கும்போது சொன்னாங்க, மக்கள் வச்சுருக்க கவர்ச்சி என்ன தெரியுமா, விஜய் அவர்கள் மேலே அன்புன்ற கவர்ச்சி, பாசன்ற கவர்ச்சி, நட்புன்ற கவர்ச்சி, அண்ணன்ற கவர்ச்சி, தம்பின்ற கவர்ச்சி, வீட்டில் எங்கள் வீட்டு பிள்ளைங்கிற ஒரு கவர்ச்சி. அவர்கள் பார்க்குற கவர்ச்சி இது அன்பு, பாச, நட்பு. இவர்கள் பார்க்குற கவர்ச்சி வந்து அது என்ன சொல்கிறார், அதாவது விஜய் அவர்களே திருச்சி நன்றி தெரிவில் அது சொன்ன விஷயம் இருக்கு. அதனால் ஏதாவது ஒன்று பேசி ஆபாசமாக பேசுறதுக்கு வேற சோர்ஸஸே இல்லாமல் பேச நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ கூட பாருங்கள், ஒரு பள்ளி விழாவில் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கலந்துக்கும் போது மேயர் பிரியா அவர்கள் வரும்போது அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோக்கால் நாங்களே அன்னைக்கு பல்லவி அவர்கள்ட்ட மெழுகுவர்த்தி கொடுத்து அந்த விலைக்கு ஏற்ற விடாமல், அப்படி பார்த்தா ராஜ்மோகன் வந்து இந்த புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல, ஃபாலோ பண்ணார். ஆனால் அந்த மரியாதையை கொடுத்தார் மேயர் அப்படிங்கிறல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் பக்கத்தில் உட்கார வச்சார். சர்டிஃபிகேட்டில் இவர் ஒரு கை பிடிக்கிற அவர் கை பிடிச்சி கொடுக்க வச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதாங்க பெருந்தன்மை. இவங்க மக்களுக்கு மரியாதை கொடுக்காதனால தான் மக்கள் பதிலுக்கு இவங்களை மரியாதை கொடுக்காம விட்டுட்டாங்க. அதாவது பதிலுக்கு ஓட்டு போடாம விட்டாங்கன்றதான் இன்டெரக்டா சொல்றேன். அதுதான். அப்போ நீங்க திருந்த தானே காட்டுவாங்க மக்கள் உங்களுக்கு. இல்லை சார், அப்பவும் திருந்தல சார். திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் இருக்கிற செயல மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அன்பு பாசம் வேணும்னா உங்களுடைய ஸ்பீச் வேற மாதிரி இருக்கணும். நிறைய விஷயங்கள் பேசி மக்களே சொல்ல, நீ இப்படி பேசுனதுனால தான் உங்களுடைய அதாவது வாக்குகள் குறைந்தது, பெர்சன்டேஜ் குறைந்ததுன்னு சொல்ல வர்றாங்க. இனிமேல் அவர்களே பார்த்துக்கிட்டு என்னங்கிறது. பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதையும் சில பேர் வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறது ரொம்ப கேவலமாக பேசுறது சார். அதுக்கப்புறம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் லேடிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், பெண்கள் எல்லாருமே அதிகாரிகளாக வர்றாங்க. அவங்க வரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசணும். இவங்க பெண்கள் வந்து மதிக்கிறதே கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களே இப்போ வந்து கீழ்த்தரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேரெல்லாம் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி இப்போ திரும்பி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஐயோ ஊடக சுதந்திரம் போயிடுச்சு, எங்களுக்கு ஊடக சுதந்திரம் போயிடுச்சு பதறது. ஆனால் இன்னைக்கு சிங்கப்பெண் திட்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க சார்? எதை கிண்டல் பண்ணணும், எதை கேலி பண்ணணும், அசிங்கம் பேசுகின்ற ஒரு வந்து விவசாயம் இருக்காதாங்க. பட் சிங்கப்பெண் வந்து மிகப்பெரிய ஒரு கனவு. தமிழக முதலமைச்சராக வந்தது பிறகு 3 கோப்பையில் ஃபஸ்ட்டு போட்டது. அது ஒரு 10 நாள் தள்ளுனதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேச ஆரம்பித்தாங்க. சிங்கப்பெண் சொன்னதோட சரியா அவ்வளோதானா, சிங்கப்பெண் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம். பட் அந்த இனாகரேஷன் பண்ணும்போது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வரும். பட் சிங்கப்பெண்ணுக்கு ஐஜியாக பவானீஸ்வரி மேடம் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அவர் கீழே வந்து ஏகப்பட்ட எஸ்பி. ஸோ அவர்களுக்கு கீழே பார்த்தோம்னா நிறைய அதிகாரிகள் நியமிச்சு தமிழ்நாட்டில் 270 டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. 270 டீமும் தமிழ்நாடு பூரா அங்கங்கே டிவிஷனை பிரித்து போகிறாங்க. அவங்களுடைய வேகம் 24 ஹவர்ஸ் இயங்கக்கூடிய சிங்கப்பெண்கள் செலக்டிவாக பண்ணியாச்சு. 2545 பேர் வந்து இந்த நியமிச்சிருக்காங்க. 70 இடங்களில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி போயாச்சு டீம். 357 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு தமிழக முதலமைச்சர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக. இன்னும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறங்க போது, இன்னும் நிறைய பெண்கள் உள்ளே வர போகிறாங்க. இவர்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக இன்னும் பல ட்ரைனிங்லாம் கொடுத்து வேற லெவலில் கொண்டு போகிறது மாதிரி ஐஜி பவானீஸ்வரி அவர்கள் வந்து பேசின விஷயம் ஒன்று இருக்குது. பட் இங்கே பொதுவாக பார்க்க போனால் நேற்றிலேருந்து இந்த சிங்கப்பெண்களுடைய அந்த அதிரடி ஃபோர்ஸ் வந்து இந்த களத்தில் இறங்கிட்டாங்க. பஸ்ஸெல்லாம் போய் ஆரம்பித்து நிறைய மக்கள்கிட்ட பேசின ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அவர்களுக்குன்னு இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. பொதுவாக ஜென்ரலாக வந்து 100 121 1091 இருக்குது.
பட் அதை தவிர இப்போ 181 அப்படிங்கிற நம்பர் ஒன்று கொடுத்து ஸ்பெஷலாக நீங்கள் போட்டோன்னா அது இம்மிடியட் ஆக்ஷன் ஸ்பாட்டில் இங்கே இருக்கிற டக்குன்னு கனெக்ட் பண்ணி உடனே உள்ளே இறங்கிடுவாங்க. தனி இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் கேபினே அமைச்சிட்டாங்க ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஐஜி அவரோட நேரடி பார்வையில் தான் இது இயங்கும். வேறு தமிழக முதலமைச்சர்களுடைய நேரடி பார்வையில் இருக்குது. ஐஜி அவர்களுடைய கண்காணிப்பில் ஃபுல்லாக இயங்க போகுது. இதை முக்கியமாக இந்த காலேஜ், பள்ளி, ஷாப்பிங் மாலு, தியேட்டர்ஸு, பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் வந்து யூனிஃபார்மோட போகிற பெண்கள் ஒரு பக்கம், யூனிஃபார்ம் இல்லாமல் நார்மலாக காஸ்டியூம்ஸ் அவங்களுடைய வந்து டெய்லி யூஸ் பண்ணுற காஸ்டியூமோட போய் அங்கே நின்று பாதுகாப்பு கொடுக்குறது மாதிரியான அந்த ஒரு சிஸ்டம் இது. அவங்களுக்கு சிஐடின்னு கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். பட் இந்த நேரத்தில் வந்து இந்த இனிமேல் கிண்டல் பேசுறது, கேலி பேசுறது, ஈவ்டீசிங் பண்ணுறது, பெண்களை தூக்கிட்டு போகிறது, செயின் ராபரி, அப்புறம் சிறுமிகளை காரில் ஒரு வேலை நடக்காது இனிமேல். பெட்ரோலில் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ரோலிங்கில் இருக்காங்க. அவர்கள் என்று ஒரு ஸ்பெஷல் மைக்கு கொடுத்தாச்சு, ஒரு கேமரா இயங்குது, ஒரு ட்ரோன் மிட் நைட்டில் போகும். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட ஜீப்புகள் புது காரை வந்து இறக்கியாச்சு. அதில் ஒரு ட்ரோன் இருக்கும், 40 ட்ரோன் இறக்கிட்டாங்க. போக முடியாத இடத்துக்கு வந்து ஜீப் ஒரு இடத்துக்கு கரடு முரடாக போக முடியலன்னா இவனுக்கு தான் இந்த காட்டுக்குள்ளேயும் இந்த சவுக்கு தோப்புகளும் கொண்டு போயிடுறானுங்க, கடத்தி கொண்டு போயிடுறானுங்க. மோசமாக பழம் இல்லையா? அவங்கள கடத்திட்டு போகிறத வந்து பார்க்குறதுக்கு ட்ரோன் வந்து இயங்கும் வரும். அந்த ட்ரோனை வச்சு கரெக்டாக உள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்படி வந்து பல திட்டங்களை இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எந்த ஆட்சியும் நடக்கலை. ஆனால் மகளிர் காவல் நிலையம்னு ஒரு காவல் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்குள்ளே கம்ப்ளைண்ட் வரும்போது அது சிறப்பாக செயல்பட்டு மாற்று கருத்து இல்லை. அதனால் இந்த ஃபோர்ஸ் தனியாக இயங்கும். இதுக்குன்னு தனித்தனி அதிகாரிகளை போட்டாச்சு, நேரடி பார்வையில் இயங்கும். இந்த ஃபோர்ஸ் இந்த ஆட்சியில் பண்ணும்போது மக்கள் இப்போ தான் நேற்றுலேருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வர்றது மாதிரி பேசும்போது சொல்கிறாங்க. இனிமேல் தைரியமாக பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கூப்பிட்டு வர்றதுக்கோ ஈவினிங் லேட் ஆகுது பயம் இருக்காது. மஃப்டியில் சுற்றுறாங்க பசங்க. இது வரைக்கும் நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, ஓகே, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இனி பண்ணாதீங்க. உங்களுக்கு குடும்பத்தில் அம்மா இருக்காங்க, சகோதரி சகோதரர் இருக்காங்க, அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து தரணும் ஃபஸ்ட். அதை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் தான் முதலமைச்சருடைய கவனம் அதுதான். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப 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 சிறுமிகள் குழந்தைகள் முக்கியம்னாங்க. இந்த திட்டம் அறிவான திட்டமாக எல்லாருடைய பரிமனுக்கு இது வந்து அடுத்தடுத்து வந்து இந்திய பல மாநிலங்களுக்கும் இந்த திட்டம் போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாதிரியே அந்தந்த ஸ்டேட்டுக்கும் டெவலப் ஆகிறது மாதிரி இருக்காங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியலேன்னு சொல்லி இந்தியாவே பேச ஆரம்பிக்கும். இந்திய அரசியல் தலைவர் நிறைய பேர் அல்ல மக்கள்கிட்ட வந்து திரும்பியும் கிண்டலும் கேலியும் பண்ணி இறக்கி பேசுறதுங்கிற நோக்கம் இனிமேல் எடுபடாது. என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இப்போலாம் அதுவும் எடுபடாது, எல்லாமே சரி செய்யப்படும். பட் இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைத்தது தமிழகத்திற்கு வரப்பிரசாதம் சொல்லி மக்கள் பேசுகிறாங்க சார். மக்கள் பேசுகிறத நம்ம பப்ளிக் சேனல் மூலம் நம்ம நேரலுக்கு சொல்ல வரோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நம்ம நேரல் எதுங்கிறதோட கருத்துக்களை சிங்கப்பெண் இறங்கியாச்சு. உங்கள் ஏதாவது நடக்குதுன்னா 181 உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உடனடியாக உங்களுக்கு பாதுகாப்போ எந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வர்றாங்களோ உங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் கண்டிப்பாக நடைபெறுங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு சிறப்பான முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க சார். ஓகே சார். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொய்யான செய்திகள்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்து நிறைய வச்சுருக்கோம். என்னென்ன திரும்ப எதனா பொய்யான செய்திகள்லாம் இருக்குதோ சொல்லுவாங்களே, இந்த ஃபேக்ட் செக் பண்ணுறது அப்படின்னுவாங்கல்ல, அது ஃபேக்ட் செக் பண்ணி நாங்களே கொடுக்குறோம், நீங்கள் வேணால் பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் பேசும்போது எது உண்மை பொய்ன்னு பார்த்தெல்லாம் பேச மாட்டாங்க. திரும்ப அதை பேசிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்றது சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு கவனிக்கிறாங்க, அவங்க பாட்டு செய்கிறாங்க. அது விடுங்க, நம்மளுக்கு அது வேண்டாம். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்களே சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவில் ஈபியில் எந்தெந்த ஏரியாலலாம் அதிகமாக கரண்ட் போகுது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்து பேக் டு பேக் ஆக்ஷன் வரப்போகுது. நன்றி சார். நன்றி சார்.